நம்மள நிறைய பேர் இல்லைன்னா நான் கூட ஒரு பர்சன் கிட்டயோ இல்லை பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும்னு தெரியாம சில மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அண்ட் அது நமக்கு தப்புன்னு தெரியாமலும் இருக்கலாம். அதுக்கு காரணம் நம்ம சோசியலா எப்படி நடந்துக்கணுங்கிறத ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ சொல்லி தர மாட்டாங்க. அதை நம்ம சோசியலா இருந்து பழகி பல செருப்படி வாங்கின அப்புறம் தான் புரிஞ்சுப்போம். அப்படி ஒரு வேலை இப்ப நான் சொல்ல போற இந்த 5 சோசியல் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அண்ட் வெல்கம் டு சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நம்பர் 1, டோன்ட் கால் சம் ஒன் மோர் தென் ட்வைஸ் கண்டினியூஸ்லி. எந்த கான்டாக்டுக்கும் ஒரு தடவை 2 தடவைக்கு மேல ஒரு கால் கூட பண்ணிடாதீங்க. அப்படி இல்லைன்னா 2வது கால் பண்ண அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. சப்போஸ் பேசுற அளவுக்கு அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்கன்னா அவங்களே கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த போனுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ ஒரு தடவை கால் பண்ணுங்க. எடுக்கலையா, முக்கியமான விஷயமா இருந்தா 2வது தடவை கால் பண்ணுங்க. அப்பவும் எடுக்கலையா, அவங்க கூப்பிடுற வரைக்கும் அவங்க கான்டாக்ட் பக்கம் தலை வச்சே படுத்துறாதீங்க. ஏன்னா நானே போர் அடிக்கிறப்போ டெய்லியும் பேசுற ஜீவனுக்கே கண்டினியூஸா கால் பண்ண அப்புறம் எடுத்து காய்ச்சி மூஞ்சுன்னு கத்துனாங்கன்னா எனக்கே அவங்க கிட்ட பேச வந்ததே பேச தோணாது. நம்பர் 2, if you borrow money from someone, return it even before they ask. யார்கிட்டயாவது அவசரத்துக்கோ உதவிக்கோ காசு வாங்குவோம். அதை கொடுக்கறதுக்கும் ஒரு மனம் இருந்து அவங்களும் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை கொடுத்த அப்புறம் நம்ம காசை திருப்பி கொடுக்கலன்னா முதல்ல அவங்க மனசார யோசிச்சு உடைக்கிறது நம்ம மேல இருக்க நம்பிக்கை தான். தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டைய கட்டிய போட்டுருவானோ. ஸோ காசு வாங்கினீங்கன்னா கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. அது வரைக்கும் மரியாதைன்னு ஒன்று இருக்கும். நம்பர் 3, when someone treats you to lunch or dinner, don't buy expensive dish. அதாவது என் ஏஜ்ல இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ உட்காந்தா ட்ரீட்டு, நின்னா ட்ரீட்டு, படுத்தா ட்ரீட்டுன்னு எல்லாத்துக்குமே ட்ரீட் கேட்போம். ட்ரீட் குடுறா. எதுக்கு? விழுந்து வாரணத்துக்கா? ஏய், அன்னைக்கு கிருஷ்ணா கேஸ் விடுறதுக்கு ட்ரீட் கொடுத்தால. அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, ஏன்னா அது நம்ம உரிமை. ஆனால் அதுக்கும் ஒரு சில நண்பன் நம்ம கேட்டதுக்காகவே ஏதாவது வாங்கி தரதுக்கு தயாராகிடுவான். ஆனால் அவனை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த அப்பாவி ஜீவனை மாட்டி விட்டுறக்கூடாது. 2 டீ கேட்டு அலோவ் பண்ண ஒரு கிராமமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவனா எதை வாங்கி தரானோ வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அதையே வாங்கி மடக்குன்னு குடிக்கிறது நல்லது. ஜூஸை சொன்னேன். அண்ட் அதே மாதிரி அவன் வச்ச ட்ரீட்டுக்கு நம்மளும் பதிலுக்கு ஒரு ட்ரீட்டை வைக்கணும். அதை மறந்துடாதீங்க. அப்போதான் அடுத்த ட்ரீட்டை நம்பி வைப்பாங்க. நம்பர் 4, ரெஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாரோட ஒப்பீனியனையும் ஏற்றுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது 6 தெரிஞ்சா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு இது 9 தான் தெரியும். ஸோ அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் அவங்க டெசிஷன் கரெக்டாக இல்லையான்னு தெரியும். அதனால அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறத விட்டுட்டு அதை ஏற்றுக்கோங்க. நம்பர் 5, நெவர் இன்டரப்ட் when people talking. ஏதாவது ஒரு கான்வர்சேஷன்லயோ இல்லை ஆர்குமெண்ட்லயோ யாராவது அவங்க கருத்து தெரிவிக்க முயற்சி பண்ணும்போது குறுக்க கௌஷிக் மாதிரி பூந்து அவங்க சொல்ல வந்ததையும் கேட்காம நம்மளா ஒன்று சொல்லி அந்த ஆர்குமெண்ட்டே அப்புறம் 2 ஆகும், 2 4 ஆகும், அப்புறம் 8 ஆகும்னு போயிட்டே இருக்கும். ஸோ யாராவது ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கருத்தை பதிவு செய்வோம். அதுதான் நல்ல பிள்ளைகளுக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இல்லை இதில் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்த்து படித்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.